ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். வார்த்தை மனிதர்களை வாழ வைக்கும், வார்த்தை மனிதர்களை நிற்க வைக்கும். யோபு எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல, விழுகிறவனை உமது வார்த்தையினால் நிற்க பண்ணி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்தினீர். அப்படியானால் ஒரு மனிதன் சாவின் விளிம்பில் நிற்கிறவனுக்கு பணம் தேவையில்லை. உன்னுடைய ஆலோசனை, உன்னுடைய வார்த்தை ஞானமாய் அவனை தேற்றும். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் நான் உங்கள் மத்தியிலே ஒரு வார்த்தையை குறித்து பேச விரும்புகிறேன். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் வசனம் 11 14 வரை. அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் வந்து அபியேசியரான யோவாசின் ஊராகிய ஒப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். அப்பொழுது அவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானியரின் கைக்கு தப்பி வைக்கிறதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான். கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோட இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன்? கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானியர் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்றான். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். ஆமென். அருமையானவர்களே, இந்த படித்த வேத பகுதியிலே நீங்கள் கவனித்திருப்பீர்களே, ஆனால் ஒரு மனிதனை குறித்து வேதம் சொல்லுகிறது. அந்த மனிதன் யார்? கிதியோன். நல்ல கவனிங்க. நான் படித்த வேத பகுதியிலே 2 பேருக்கு மத்தியிலே ஒரு சம்பாஷணை நடக்கிறது. கவனம். 2 பேருக்கு மத்தியிலே ஒரு சம்பாஷணை நடக்கிறது. 2 பேர் ஒருவரோடு ஒரு பேசிக் கொள்ளுகிறார்கள். அந்த 2 நபர்களில் ஒருவர் பேர் என்ன? இன்னொருவர் கர்த்தர். நல்லா புரிங்க. சொல்றாரு, அந்த அதிகாரத்தினுடைய முதல் மீதியானியர்கள். நல்ல கவனிங்க. தேவனுடைய சத்துருக்கள், தேவனுடைய மக்களுக்கு விரோதமானவர்கள். இந்த மீதியானியர்கள் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வெள்ளாண்மையை, அவருடைய ஆசீர்வாதத்தை, கோதுமையை திருடி கொண்டு செல்லுகிறவர்கள். வேதத்தில் நீங்கள் அந்த அதிகாரத்தினுடைய முதல் பகுதியை படிப்பீர்களான உங்களுக்கு தெரியும். இந்த மீதியானியர்களுக்கு பயந்து, சத்துருக்களுக்கு பயந்து தேவனுடைய ஜனங்கள் கெபிகளிலும் குகைகளிலும் மலைகளிலும் போய் ஒளிந்து கொள்ளுகிறார்கள். அவங்களுடைய ஆசீர்வாதத்தை விளைவிக்கிறாங்க, கோதுமையை விளைகிறார்கள், நிலத்தை பண்படுத்துகிறார்கள், பாதுகாக்கிறார்கள், நீர் பாய்ச்சுகிறார்கள். ஆனால் பலனை அறுவடை செய்கிற நாட்களிலே, அந்த கோதுமையை அறுத்து களஞ்சியத்திற்கு கொண்டு வருகிற நாட்களிலே மீதியானியர்கள் வந்து எதிர்பாராத விதமாக அவர்களை தாக்கி அவருடைய ஆசீர்வாதத்தை எடுத்து கொண்டு செல்லுகிறார்கள் மீதியானியர்கள். இந்த மீதியானியர்கள் யார் என்று சொன்னால், நீங்கள் வேதத்தை படித்தால் உங்களுக்கு ஒரு சில காரியங்கள் தெரியும். அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளின் ஆசீர்வாதங்களை திருடுகிறவர்கள். மீதியானியர்கள் மாமிச இச்சை உள்ளவர்கள், மீதியானியர்கள் பொருளாசை உள்ளவர்கள் என்று வேதம் சொல்கிறது. இன்றைக்கும் தேவனுடைய பிள்ளைகளுடைய ஆசீர்வாதங்களை திருடுகிற ஜனக்கூட்டம் உண்டு. தேவனுடைய வார்த்தை, சுவிசேஷம் இந்த உலகத்திலே பிரசங்கிக்கப்பட முடியாதபடி, பிசாசின் பிடியில் இருக்கிறவனை வெளிக்கொண்டு வர முடியாதபடி தடை பண்ணுகிற கூட்டம் இன்றைக்கும் தேசத்தில் உண்டு. அன்றைக்கு இருந்தது. மீதியானிகள் நிமித்தமாய் இஸ்ரவேல் ஜனங்கள் குகைகளிலும் மலைகளிலும் கெபிகளிலும் போய் தன்னை ஒளித்துக் கொண்டு மறைத்துக் கொண்டு பயந்திருந்த நாட்கள் உண்டு. இன்றைக்கும் அதே காரியம் தேசத்தில் நடக்குதா இல்லையா? நடக்குது. தேவனுடைய ஜனங்கள் சமாதானமாய் சந்தோஷமாய் ஒரு சில காரியங்களை பண்ண முடியாததற்கு சத்துரு இன்றைக்கும் தேசத்திலே கிரியை நடப்பிக்கிறான். இன்றைக்கும் தேசத்திலே மீதியானியர்கள் உண்டு. எப்படி? நான் சொல்லுகிறேன், வரக்கூடிய நாட்களிலே மரண இருளின் பள்ளத்தாக்களில் நீங்களும் நானும் நடக்க வேண்டியது வரும்.
பொல்லாத காலங்கள் வரும். சபை அதுக்கு எந்திரிச்சு நிக்கணும். அதுதான் சபை. வேதத்திலே சபையை குறித்து வேதம் சொல்லுகிறது, சபை காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன். சபைக்கு விரோதமாக எந்த மனிதன் எழும்பினாலும் அவன் அழிக்கப்பட்டதாய்த்தான் சரித்திரம் சொல்லுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, நான் உனக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், எந்த சூழ்நிலை உன் வாழ்க்கையில் வந்தாலும் சரி, சபை எழும்பும். அது உண்மை. கிதியோனின் நாட்களிலே சத்துருக்களாகி மீதியானியர்கள் அவனுடைய பிரயாசத்தை, அவனுடைய ஆசீர்வாதத்தை, அவன் கோதுமை அறுவடை செய்ய வேண்டிய நாட்களிலே அதை அவர்களை மிரட்டி, அவர்களை அடித்து, அவர்களுக்கு விரோதமான காரியங்களை செய்து அந்த ஆசீர்வாதத்தை எடுத்து சென்று விடுகிறான் மீதியானியன். இன்றைக்கும் அந்த மீதியானியன் உலகத்திலே உண்டு. எப்பொழுதெல்லாம் வேதத்தின் சரித்திரத்தை நீங்கள் படிப்பீர்களே ஆனால், எப்பொழுதெல்லாம் தேவனுடைய மக்களுக்கு துன்பங்களும் துயரங்களும் கட்டுப்பாடுகளும் கலகங்களும் வருகிறதோ, அன்றைக்கு தேவன் ஒரு மனிதனை எழுப்புகிறார். எலியாவின் நாட்களை எடுத்து பாருங்கள். எலியாவின் நாட்களிலே தேசத்தை ஆண்டது ஆகாப் ராஜா. அவன் இஸ்ரவேல் தேசத்துக்காரன் தான். அந்த நாட்களிலே தேவனை நடத்தி கொண்டு வந்தது, இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி கொண்டு வந்தது தேவன். அற்புதங்களை அவர்களுக்காக செய்தவர் தேவன். தண்ணீரை வரவழைத்து கொடுத்தவர் தேவன். மன்னாவை கொடுத்தது தேவன். எல்லாவற்றையும் அந்த இஸ்ரவேல் தேசத்தை சேர்ந்த ஆகாப் ராஜா மறந்துட்டான். மறந்துவிட்டு பாகாலே தெய்வம் என்று சொன்ன நாட்களிலே தேவன் மக்களுக்கு ஒரு பெரிய நெருக்கடி வந்தது. தேவன் பார்த்தார், ஒரு மனிதனை எழுப்பினார், ஒரு எலியாவை எழுப்பினார். ஒரு எலியாவை எழுப்பி அவர்களுக்கு முன்னதாக ஒரு அற்புதத்தை செய்தார். என்ன அற்புதம் செய்தார்? வானத்திலிருந்து அக்கினியை இறக்கி 400 பாகால் தீர்க்கதரிசிகளையும் 450 தோப்பு விக்கிரக ஆராதனை தீர்க்கதரிசிகளையும் கீசோன் ஆற்றங்கரையிலே ஒரு மனிதனாய் இருந்து வெட்டி சாய்த்தான் எலியா. அதுக்கப்புறம் தேசம் என்ன சொல்லிச்சான்? கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று சொன்னதான். ஒரு எலியா அன்றைக்கு தேவைப்பட்டதை போல கிதியோனின் நாட்களிலும் அப்படி நடந்தது. தேவ ஜனங்கள் ஒடுக்கப்படுகிற போது கர்த்தர் சும்மா இல்ல. ஒரு நாளும் தேவன் சும்மா இருக்கிறவர் அல்ல. வேதம் சொல்லுகிறது, மரண இருளின் பள்ளத்தாக்கில் நீ நடந்தாலும். ஆமென். அப்படியானால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கிதியோன் போர் அடிச்சுக்கிட்டு இருக்கிறானா ஆலைக்கு சமீபமாய். இந்த கிதியோன் மீதியானியரிடமிருந்து போர் அடித்துக் கொண்டிருக்கிறான். ஐயா, நான் மற்ற இஸ்ரவேலனை போல ஓடி ஒளிகிற ஆள் அல்ல. நான் தைரியமாய் போரடிக்கிறேன். மீதியானிகள் யார் இருந்தாலும் வரட்டும், அவர்களை நான் சந்திப்பேன் என்று தைரியமாய் போரடித்துக் கொண்டிருக்கிறான். கோதுமையை ஆலத்தின் அருகில் போரடிக்கிறான். அடிக்கிற போதுதான் தேவனுடைய ஆவியானவர், தூதனானவர், கர்த்தருடைய தூதன் வந்து என்ன சொன்னான் அவரை? அல்லேலூயா. நமக்கு இந்த உலகத்துல ஆமா, அவன் சொன்ன ஒரு வார்த்தை பராக்கிரம சால். இந்த உலகத்துல நம்ம யாராவது ஒருத்தர் உலகத்துல இவரு பெரிய ஆளி, இவர் பாஸ்டர், இவர் ரைட் ரெவரண்ட் பிஷப்பு, இவர் பெரிய ஓஎன்ஜிசியில் இன்ஜினியரு, இப்படி சொல்லிட்டா நமக்கு அப்படியே தலகால் புரியாது. ஆமா, ஆனால் உலகத்தை படைத்த கர்த்தருடைய தூதனானவர் வந்து சொல்றாரு, அவன்கிட்ட என்ன சொன்னாரு? பராக்கிரமசாலியே போ. அப்படி சொன்ன உடனே நான் அதுக்கடுத்து படிச்சுக்கிட்டே வந்தேன். நானா இருந்தா என்ன தெரியுமா சென்றிருப்பேன்? அப்பா நம்மள பராக்கிரமசாலின்னு சொல்லிட்டாரு, கூட 4 அடி அடியா கோதுமைய அடிச்சிருப்பேன். ஆனா கிதியோன் அப்படி செய்யல. என்ன தெரியுமா செஞ்சான்? யோ, அப்படி சொல்றதுல எனக்கு பிடிக்காதியா? எங்களை நடத்தி கொண்டு வந்த எங்கள் தேவன் எங்கே? நீர் எங்க கூட இருந்திருந்தீர்னா யோ எங்களுக்கு நடந்திருக்குமாயா? எப்படி கேட்கலாம் பாருங்க. முகஸ்துதி எல்லாம் எனக்கு வேண்டாயா,
எனக்கு என் தேவனுடைய பிள்ளைகள் இஸ்ரவேல் ஜனங்கள் குகைகளிலும் மலைகளிலும் மறைகிறார்களே, ஒளிகிறார்களே, பயப்படுகிறார்களே, ஆசீர்வாதத்தை இழந்திருக்கிறார்களே, அதுதான் பெருசு. நீர் எங்க கூட இருந்தீரோ? நீர் இருந்தீரா? என்னை இப்ப பராக்கிரமசாலின்னு சொல்லிட்டு எங்க கூட இருந்தீரா? எங்க கூட நீர் இருந்திருப்பீரானால் இதெல்லாம் எங்களுக்கு நடந்திருக்குமாயா? இதெல்லாம் நடந்திருக்குமா? எங்கள் ஜனங்கள் ஓடி ஒளிவார்களா? அவர்கள் கெபிகளிலே போய் மறைவார்களா? மீதியானிற்கு பயப்படுவார்களா? எங்கள் ஆசீர்வாதத்தை இழந்திருப்போமா? நீர் எங்க கூட இல்லையே. எங்க பிதாக்கள் சொன்னாங்களையா, நீர் பராக்கிரமம் செய்கிறவர், நீர் ஆசீர்வதிக்கிறவர், நீர் தப்புவிக்கிறவர், நீர் தண்ணீரை கொண்டு வருகிறவர், வனாந்தரத்திலே நடத்துகிறவர். அவர்கள் விவரித்து சொன்ன தேவன் எங்கே? எப்படி கேட்கிறான் பாருங்க, எப்படி கேட்கிறான் பாருங்க. இன்றைக்கு சபையில இப்படிப்பட்ட கிதியோன்கள் அவசியம். உங்க சபை அது எவ்வளவு நம்பர் இருக்குங்கிறதுலாம் முக்கியம் இல்லை, எவ்வளவு நம்பர் இருக்குங்கிறதுலாம் முக்கியம் இல்லை. கோதுமை மணிகளை உருவாக்குகிறது தான் சபை, பதர்களை அல்ல. அருமையானவர்களே, அவன் கேட்கிறான், எங்கயா எங்க தேவன் எங்கே? அவனு கேட்ட உடனே கர்த்தருக்கு அவரால் ஒண்ணுமே சொல்ல முடியல. அவர் கோபம் வந்துருச்சு. 7ஆம் அதிகாரத்தில் 4 வார்த்தைகளை கேட்கிறார் கிதியோன்ட்ட. கிதியோனே, நீ இப்படி தோந்து போற எங்க மக்கள் இப்படி போகிறார்கள் என்று கேட்கிறிய, எங்கள் பிதாக்கள் கால ஆண்டவர் எங்கே? எங்கள் பிதாக்கள் கால அற்புதங்கள் எங்கே? எங்கள் பிதாக்கள் கால அனுபவங்கள் எங்கேன்னு கேட்கிறல்லப்பா. கிதியோனே, அந்த தேவன் நான் தான். நான் உன் கூட தான் இருக்கிறேன். உன்னை பராக்கிரமசாலின்னு சொன்னனே நான் தான்பா. ஏன் தெரியுமா? நீங்கள் மீதியானியர் கையில நீங்கள் இன்னும் அடிமைகளாய் மீதியானிற்கு பயப்படுவர்களாய் இருக்கீங்க தெரியுமா? நான் உன்னை 4 கேள்வி கேட்கிறேன், அதற்கு பதில் சொல். சபையே, நீ இன்னும் எழும்பி பிரகாசியாமல் இருப்பதற்கு தேவன் கிதியோனிடத்தில் கேட்ட 4 கேள்விகளை இந்த சபையில இன்றைக்கு கேட்கிறார். அந்த 4 கேள்விக்கும் சபை சரியான பதிலை சொன்னா எழுப்புதல் இந்த சபையிலிருந்து தேசத்திற்கு வரும். ஹல்லேலூயா. 4 கேள்விகளை கர்த்தர் கிதியோன்ட்ட கேட்கிறாரு. அது என்ன தெரியுமா கேள்வி? முதல் கேள்வி, கிதியோன், உன் சேனைக்குள்ளே நீங்கள் அடுத்த அதிகாரம் 7ஆம் அதிகாரத்தில் நீங்க எடுத்து பாருங்கள். நான் வசனங்களை மட்டும் சொல்லி விடுகிறேன். ஒரு பெரிய கூட்டம் அவனுக்கு விரோதமாய் வருகிறது. கிதியோன் தேவனுடைய பிள்ளைகளை எல்லாம் திரட்டுகிறான், யுத்தத்திற்கு தயார். சபை ஒரு நாள்ல யுத்தம் பண்ணணும். சபை உலக மக்களோடு யுத்தம் பண்ணணும். சபை உனக்கு விரோதமான ஜனங்கள் இந்த தேசத்தில் உண்டு, அவனுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணணும். அந்த யுத்தம் எழுத்தின்படியான யுத்தம் அல்ல. அந்த யுத்தத்துல 4 வகையான கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆள் தான் ஜெயிக்க முடியும். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். தேவன் இன்றைக்கு உங்களுக்கு ஆசீர்வாதமான காரியத்தை சொல்கிறார். சபையே, நீ ஜெயாளியாய் மாறணுமா? உன் சபை இந்த தேசத்திற்கு எழுப்புதலை கொண்டு வரணுமா? 4 காரியங்களை கிதியோனிடம் கேட்ட தேவன் இன்றைக்கு சபையோடு கேட்க விரும்புகிறார். அது என்ன தெரியுமா? முதலாவது கேள்வி, கிதியோன், உன்னுடைய சேனையில் பயமில்லாமல் இருக்கிறவன் உண்டோ? முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி, பரீட்சையில் நிற்கிறவர்கள், பரீட்சையில் ஜெயிக்கிறவன் உன் சேனையில் உண்டா? மூன்றாவதாக, பார்த்து பார்த்து, பரிசுத்தவான்கள் செய்ததை பார்த்து பார்த்து, சபை நடத்துகிறவன் சொல்லுகிற வார்த்தைகளை கேட்டு கேட்டு. நான் வசனத்துல சொல்றேன் உங்களுக்கு, நான் பிரசங்கிக்கிற வார்த்தைகள் வேதத்தின் அடிப்படையிலே. பார்த்து பார்த்து சொல்வதை கேட்டு கேட்டு செயல்படுகிறவர்கள் உன் சபைக்குள்ள உண்டா? நான்காவதாக, பரிபூரணமாய் அர்ப்பணிக்கிறவர்கள் உன் சேனையில் உண்டா? ஒரு காரியம் நடக்குது, சண்டை வருது, மீதியானியருக்கும் இஸ்ரவேல்
தேசத்து ஜனங்களுக்கு சண்டை வரும்போது அந்த சண்டை தொடங்குவதற்கு முன்னதாக கர்த்தர் 4 காரியங்களை சொல்லுகிறார். நீ ஜெயிக்கணுமா, நீ பிசாசை மேற்கொள்ளணுமா, எழுப்புதல் உன் சபையிலிருந்து வரணுமா, உன் சேனை ஜெயாளியாய் மாறணுமா, 4 காரியம் உள்ள காரியங்களை சொல்றேன். அவனை மட்டும் யுத்தத்துக்கு வர சொல்லு. அவனை மட்டும் யுத்தத்துக்கு வர சொல்லு. பயம் இல்லாதவன் உன் சேனையில் உண்டோ? பரீட்சையில் நிற்கிறவர்கள், பரீட்சையில் ஜெயிக்கிறவர்கள் உன் சேனையில் உண்டோ? பார்த்து பார்த்து வேதத்தில் சொல்லப்பட்ட காரியங்களை கேட்டு கேட்டு, நடத்திப்புக்காரன் பேசுகிற செய்தியை கேட்டு கேட்டு அதன்படி செய்கிறவர்கள் உன் சேனையில் உண்டா, உன் சபையில் உண்டா? 4வதாக பரிபூர்ணமாய் அர்ப்பணிக்கிறவர்கள். இந்த 4 காரியமும் இந்த சபையில் இருந்துச்சுன்னா அது எவ்வளவு பெரிய சபைங்கிறதெல்லாம் முக்கியம் இல்ல, அங்கிருந்து தான் எழுப்புதல். ஹல்லேலூயா! எழுப்புதல் அங்கிருந்து தான். 10,000 பேர் கூடுற சபையில் கூட இந்த காரியம் இல்லாத பட்சத்தில் 0. ஹல்லேலூயா! எடுத்தவர்கள் படியுங்கள். முதலாவது காரியம் 7ஆம் அதிகாரம், 7ஆம் அதிகாரத்து 1, 2, 3 படிங்க. அப்பொழுது கிதியோனாகிய யெருபாகாலும் அவனுடன் ஜனங்கள் யாவரும் காலமே எழுந்து புறப்பட்டு ஆரோத் என்னும் நீரூட்டின் கிட்ட பாளையம் இறங்கினார்கள். மீதியானியரின் பாளையம் அவனுக்கு வடக்கே மோரே மேட்டிற்கு பின்னான பள்ளத்தாக்கிலே இருந்தது. போதும், 2 பேர் அணிவிச்சு நிற்கிறாங்க. நல்லா கவனிங்க. கிதியோன் சொல்லிட்டான், எங்கய்யா நீரு, எங்க கூட இருக்கிறா என்று சொன்னபோது மீதியானியர்களுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் யுத்தம் தொடங்க போகுது. தொடங்க போகிற போது கர்த்தர் ஒரு ஆலோசனையா சொல்றாரு. அடுத்த வசனம் படிமா. அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, நான் மீதியானியரே உன்னோடு இருக்கிற ஜனத்தின் கையில் ஒப்பு கொடுக்கிறதற்கு அவர்கள் மிகுதியாய் இருக்கிறார்கள். என் கை என்னை ரட்சித்தது என்று இஸ்ரவேல் எனக்கு விரோதமாக வீம்பு பேசுகிறதற்கு இடமாகும். ஆகையால் பயமும் திகிலும் உள்ளவன் எவனோ அவன் திரும்பி கீலேயாத் மலைகளிலிருந்து விரைவாய் ஓடி போக கடவன் என்று நீ ஜனங்களின் செவிகள் கேட்க பிரசித்தப்படுத்தி என்றார். அப்பொழுது ஜனங்கள் 10,000 பேர் திரும்பி போய்விட்டார்கள். 10,000 பேர் மீதியாயிருந்தார்கள். போதும். கர்த்தர் என்ன சொன்னாரு? எப்படியாப்பட்ட ஆள் இருக்கணும்யா? சபைக்குள்ள எப்படியாப்பட்ட ஆள் இருக்கணும்? பயமும் திகிலும் ஒருத்தர் இருந்தான்னா அவனை ஓடி போய் சொல்லிருப்பா, நடந்து கூட போக சொல்லல. பயமும் திகிலும் உள்ள ஆளு எழுப்புதல் வரணுமா? தேவனுக்கு என்று பிரகாசிக்கணுமா? உன் சபை மற்றவர்களுக்கு முன்பாக ஆண் பிள்ளையை போல எழுந்து நிற்கணுமா? உங்களை நீங்க நிமிர்ந்து நடக்க பண்ணணுமா? ஒரு காரியம் சபை விசுவாசிகளுக்குள்ள இருந்துதான் ஆகணும். எது எதுக்கெல்லாமோ தைரியம் இருக்கே நமக்கு, எது எதுக்கெல்லாமோ இருக்க ஐயா தைரியம். நான் நிறைய உதாரணங்களை சொல்ல முடியும். உலக பிரகாரம் உதாரணங்களை சொல்வதற்கு நான் விரும்பாதவன். இன்றைக்கு பயம் இல்லாம இருக்கிற விசுவாசிகள் உண்டா? வேதம் சொல்லுகிறது, அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். அருமையான தேவனுடைய பிள்ளையே, பயப்படுற ஆளை வச்சு கர்த்தர் ஒண்ணுமே பண்ண முடியாது தெரியுமா? பயப்படுற ஆளை வச்சு கர்த்தர் ஒண்ணுமே பண்ண முடியாது. சூழ்நிலைக்கு பயம், மனுஷர்களுக்கு பயம், அதிகாரத்துக்கு பயம், தேவைகளுக்கு பயம். ஒரு காரியம் தேவைப்படுதுன்னா, ஐயோ அது கிடைக்கலனா, என் மகளுக்கு கல்யாணம் முடிக்கிறதுக்கு பணம் கிடைக்கலனா, யோ இருக்கிறத வச்சு பண்டையா. பயம். பயப்படுற ஆளை வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது. சபைகள் கூட சரிதான், பயப்படுற விசுவாசம் வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது. வேதத்தில் நீங்கள் எடுத்து படிப்பீர்களேயானால் பயப்படாத மனிதர்கள் மாத்திரமே பராக்கிரமம் செய்தார்கள். மோசே பார்வோனுக்கு போய் முன்னதாக நிற்பதற்கு முன்னதாக பயத்தை எடுத்து போட்டான். யோசுவா எரிகோ பட்டணத்தை பிடிக்கணும், அவன்கிட்ட ஆயுதமே கிடையாதுயா, சும்மா பானையும் தீவட்டியும் வச்சிருக்கான். அவன் யுத்த புருஷர்கள் அங்க இருக்கிறவன்லாம் ஒண்ணுமே இல்ல. பயம் இல்லாத யோசுவா எரிகோ பட்டணத்தை பிடித்தானே எப்படி? பயம் இல்லாத யோசுவா ஆயி பட்டணத்தை பிடித்தானே எப்படி? அருமையான தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கும் இருள் சூழ்ந்திருக்கிறது இந்த தேசத்திலே. பயப்படுகிற விசுவாசியை கொண்டு கர்த்தர் ஒண்ணுமே பண்ண முடியாது. இதுதான் உண்மை. ஒரு மனிதன் தன்னை வெறுத்து தன் பிரயாசம், தன் பலன், தன்னுடைய பணம், தன்னுடைய நேரத்தை எல்லாம் கர்த்தருக்கு ஒதுக்குனா கர்த்தர் சும்மாவே இருக்க மாட்டாரியா.
ஒரு டம்ளர்ல பச்சை தண்ணி கொடுத்தாலே கர்த்தர் கிருபை இறங்குறாராம. ஒரு டம்ளர் பச்சை தண்ணி கொடுத்துட்டா, வேதத்தில் அப்படித்தானே இருக்கு. ஆமா, நீங்க கலசத்தை நான் டம்ளர்ன்ற, அவ்வளவுதான். பச்சை தண்ணி கொடுத்துட்டாலே கர்த்தர் ஒரு மனிதனுக்கு மேன்மை பாராட்டுவாரானால், ஒரு மனிதன் தன்னை வெறுத்து தன் செல்வத்தை, தன் பணத்தை, தன் நேரத்தை, தன் பலத்தை கர்த்தருக்கு கொடுத்தா கர்த்தர் சும்மா இருப்பாரோ? ஹல்லேலூயா. அருமையானவர்களே, பயப்படுகிறவர்களை கொண்டு கர்த்தர் ஒரு காரியத்தை பண்ண முடியாது. தேவன் ஒரு மனிதனோடு கூட இருப்பாரானால் அவன் எந்த சூழ்நிலையிலும் கடந்து வர முடியும். ஹல்லேலூயா. பயம் இல்லாதவன். ஏன் தெரியுமா உங்களுக்கு பயம் வருது? அதையும் சொல்லிடுது. பயம் இல்லாதவன் உன் சேனையில் உண்டா கிதியோன்? பயம் இல்லாதவன் இருந்தா அவனை மட்டும் பிரிச்சிரு தனியா. வேதத்தில் அப்படிதான் வச்சிருக்கான். அவனை தனியா பிரியப்பா சொல்றான். போனா சாவு வரும், அடி வாங்குவீங்க, வெட்டு குத்து, கை கால் போகும், எல்லாம் போகும். எவன் பயப்படாம இருக்குன்னு சொல்றான். அவன் சொன்ன உடனே எத்தனை பேர் ஓடி போனானா? பாதிக்கு மேல ஓடி போயிட்டான். அப்படி சொல்லுங்க, பாதிக்கு மேல எல்லா பேரும் ஓடி போயிட்டான். ஏன் தெரியுமா? ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள் ஐயா, பயம் உள்ள மனிதர்களை கொண்டு கர்த்தர் இந்த உலகத்தில் நான் நிறைய மற்ற காரியங்களை கூட நான் நிறைய சொல்ல முடியும். எனக்கு தெரிஞ்ச நிறைய பரிசுத்தவான்கள், தேவனுடைய தாசர்களை எனக்கு நல்லா தெரியும். அவங்க பயப்படவே மாட்டாங்க, பயப்படவே மாட்டாங்க. சரீரத்தில் அடி வாங்குறதுக்கு அவங்க பயப்படவே மாட்டாங்க. அவங்களுக்கு ஒன்று தெரியும், கர்த்தர் நிமித்தமாய் நீ ஒருவேளை நீ சுவிசேஷத்திற்காய், தேவனுடைய காரியங்களுக்காய் உன்னை மனிதர்கள் தாக்குகிறார்கள் என்றால் ஒன்று நினைச்சுக்கோ, உன் கிரீடத்தில் ஒரு முத்து பதிக்கப்படுகிறது என்று. ஹல்லேலூயா. அப்படி நினைச்சு கர்த்தருடைய காரியங்களை செய்த அநேக தேவ தாசர்களை எனக்கு தெரியும். பயமில்லாதவன், பயமில்லாதவன் உன் சேனையில் இருந்தா அவனை மட்டும் கூப்பிடுனாரு. கிதியோன் போய் சொன்னான் இஸ்ரவேல் ஜனங்களே, பயப்படுறவங்கள யாரு? ஓடி போடா, ஓடிப்போ. ஓடி போயிட்டான். ஆனா ஏன் தெரியுமா பயப்படுறாங்க? ஒரு காரியத்தை நான் சொல்லிடுறேன், அந்த காரியம் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா உங்களுக்கு பயம் வரும். வேதத்திலே ஒரு காரியம் நீ படிக்கல வேண்டாம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் கோலியாத் வந்து கொக்கரிக்கிறான். கோலியாத் வருகிறான். ஒண்டி கொண்டி வாங்கப்பா, ஒரு மனுஷன் அனுப்பு. பெலிஸ்தியன் வருகிறான். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, சவுல் ராஜா, சவுல் யுத்த வீரன், சவுல் பராக்கிரமசாலி, அவன் தேசத்திலே முதன்மையானவன். சவுலை குறித்து வேதம் சொல்லுகிறது, சவுல் இஸ்ரவேல் ஜனங்களிலே, இஸ்ரவேல் தேசத்திலே முதலாவது ராஜா. சவுல் எல்லா இஸ்ரவேலனும் சவுலுடைய தோளுக்கு கீழே தான் இருப்பானா. அவ்வளவு பெரிய ஆளு சவுல். அவன் ராஜா, அவனுடைய யுத்த தளவாடங்கள் உண்டு. வேதம் சொல்லுகிறது 1 சாமுவேல் 17:11 அந்த பெலிஸ்தனை கண்டபோது சவுலும் இஸ்ரவேல் ஜனங்கள் யாவரும் கலங்கி பயப்பட்டார்கள். ஏன் வேற? மிகவும் பயம் வேற. தெரியுதா? வசனத்தை மட்டும் படிச்சிருமா? 1 சாமுவேல் 17:11 சீக்கிரம். சவுலும், ஆமென், நல்ல கவனிங்க. இஸ்ரவேலர் அனைவரும் அந்த பெலிஸ்தனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். ஆமென். இந்த சவுல் யார் தெரியுமா? அதே 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பெலிஸ்தியர்கள், கிழக்கத்திய புத்திரர்கள், மோவாப் ராஜாக்களை எவர்கள் மேல் சவுல் படையெடுத்தானோ அவர்களை எல்லாம் அடக்கினான். அப்படிதான் இருக்குது வேதம். சவுல் எந்த ராஜாக்கள் மேல் படையெடுத்தானோ அவர்களை எல்லாம் அடக்கினான். இப்படி அடக்கினால் ஒரே ஒரு கோலியாத்தை கண்டு பயப்படுகிறான். ஏனையா 16ஆம் முந்தின அதிகாரத்தில் 16ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, சவுல் அபிஷேகத்தை தொலைச்சிட்டாரு. சவுல் பயப்பட்டதுக்கு காரணம் என்ன தெரியுமா? தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுல் அபிஷேகத்தை தொலைச்சிட்டாரு. அபிஷேகத்தை தொலைத்ததினாலே, தேவனுடைய அபிஷேகத்தை இழந்ததினாலே சவுல் ஒரே ஒரு கோலியாத்தை பார்த்து பயப்படுகிறான். அருமையான சபையே, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டது உண்மை.
நீ தேவனால் ரட்சிக்கப்பட்டது உண்மை, தேவனால் சபைக்கு வந்தது உண்மை, நீ சத்தியத்தை கேட்டது உண்மை, நீ பலமானா இருந்தது உண்மை, பயப்படாதவனா இருந்தது உண்மை. அபிஷேகத்தை இழந்ததினால் நீ பயப்படுகிறாய். பயம் ஏன் வருது? பயம் ஏன் வருது தெரியுமா? அபிஷேகத்தை இழந்துட்டா பயம் வரும். அப்படிதான் வந்தது சவுலுக்கு. ஆனா தாவீது, வேதம் சொல்லுது, தாவீது அந்த ஒரு கோலியாத்தை பார்த்து சொல்றானா, இவன் எம்மாத்திரம். எப்படி சொல்ல வைக்குது பாருங்க. சவுல் தாவீது பெரிய யுத்த வீரனா? தாவீது பெரிய ஆளா? அவன் சின்ன பையன், ட்ரௌசர் போட்டுட்டு இருக்கிற ஆளையா, பேண்ட் ஷர்ட்டை கூட போட்டிருப்பானான்னு எனக்கு சந்தேகம். ட்ரௌசர் எழும்பி வருகிறான். காரணம் என்ன தெரியுமா? சாமுவேல் தீர்க்கதரிசி அவன் மேல் அபிஷேகத்தை அளித்து ஊற்றி கர்த்தருடைய அபிஷேகிக்கிறான் என்று சொன்ன மாத்திரத்திலே அபிஷேகத்தினால் நிறைந்து வந்த தாவீது சொல்றான், இவன் யார்? இவன் எம்மாத்திரம்? அருமையான சபையே, தேவனுக்கு விரோதமாய், சத்தியத்துக்கு விரோதமாய், சுவிசேஷத்துக்கு விரோதமாய் வருகிற எந்த மனிதனையும் நீ அபிஷேகம் உள்ளவனாய் இருந்தால் லகுவாய் எதிர்ப்பாய். கண்டிப்பா முடியும்யா. இந்த வார்த்தை அத்தனை உண்மை. சின்ன பையன்தான், எல்லாரும் பார்த்து சொல்றாங்க அவனை, நீ ட்ரௌசர் தான் போட்டிருக்கிறடா, நீ ஒன்னும் தெரியாது உனக்கு, நீ போ. அவன் சொல்லுகிறான், இல்லை, அபிஷேகத்தினால் சபையே நீ அபிஷேகத்தினால் நிறைந்திருப்பாயானால் உலகத்துல என்ன காரியம் சபையை தாக்குனால் நீ கவலைப்பட மாட்ட. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, கிதியோனிடத்திலே கர்த்தர் கேட்கிறார், கிதியோனே, நான் கிரியை செய்யலைன்னு சொல்றிய, எங்க தேவன் எங்கன்னு கேட்கிறிய? உன் பாளையத்துல, உன்னுடைய கூட்டத்துல, உன்னுடைய சேனையில பயம் இல்லாமல் இருக்கிறவன் பாரப்பா. ஏன் தெரியுமா நீ தோந்து போகிறாய்? ஏன் தெரியுமா மீதியானியர் உன்னை மேற்கொள்கிறார்கள்? உன் சபைக்குள்ள, உன் சேனைக்குள்ள பயப்படுறவன் இருக்கிறான். முதல்ல அவனை போ சொல்லு, போ. உன் உள்ளத்துக்குள்ளே சத்துருவை குறித்து பயம் உண்டோ? இந்த உலகத்தானை குறித்து பயம் உண்டோ? நீ அபிஷேகம் பண்ணப்பட்டிருப்பாயானால் இதெல்லாம் துச்சம். நான் சொல்ற வார்த்தைய தவறா புரிந்து கொள்ளார்கள். பெருமை பத்தி பேசல, பெருமை அல்ல. தேவனுடைய அபிஷேகம் உன்னை நிமிர்ந்து நடக்க பண்ணும். ஹல்லேலூயா. உன்னை நிமிர்ந்து நடக்க பண்ணும். உன்னை ஒரு நாள் மற்றவர்களுக்கு முன்னதாக அது வெட்கப்படுத்தவே படுத்தாது. ஆனால் ஏன் தெரியுமா, அநேக விசுவாசிகள் சபைக்குள்ள ஒரு டான் பிரீச்சிங்கோ, மற்ற காரியம், ஒரு ஊழியமோ, ஒரு ட்ராக்ஸோ கொடுக்க போகும்போது பயப்படுகிறார்கள், வெட்கப்படுகிறார்கள். மீதியானியருக்கு விரோதமாய், மீதியானியருக்கு எதிராக. ஏன் தெரியுமா? அபிஷேகத்தை இழந்தாச்சு. அருமையான தேவனுடைய பிள்ளையே, தாவீது அப்படி அல்ல. அவன் காரியத்தை சொன்னா, அபிஷேகம் பெற்றவன் என்ன காரியத்தை செய்வாங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். காரணம், உங்கள் சபை போதகன் அதை பிரசங்கித்திருக்க கூடும். நான் அதுக்குள்ளெல்லாம் போக விரும்பல. பயமில்லாதவன். உங்க சபையில் எழுப்புதல் வரணுமா? பயமில்லாத விசுவாசிகள், பயமில்லாத விசுவாசிகளானால் அபிஷேகத்தில் நிறைந்திருக்கிற அனுபவம். ஹல்லேலூயா. அபிஷேகத்தில் நிறைந்திருக்கிற அனுபவம். நிறைய காரியங்கள் என்ன வேதத்தில் சொல்ல முடியும். தானியேல் யாரு? தானியேல் பயப்படவே பயப்படலையே. சிங்க கேவியில் போடுவேன்னு சொன்னான். அவன் பயந்தானா? இல்லை. ஏன் தெரியுமா? அவனுக்கு தெரியும் சிங்க கேவியில் போட்டால் செத்துருவனும் தெரியும் அவனுக்கு. கர்த்தர் வந்து காப்பாற்ற வரலாம் அவனுக்கு தெரியாது. அப்படியானால் என்ன அர்த்தம்? அவன் பயப்படலையா? சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ வந்து சொல்லுகிறான், நான் நிறுத்தின சிலையை வணங்கப்பா. இவங்க 3 பேரும் கேட்டிருப்பான் நான் நினைக்கிறேன். ஏன் ஒப்பீனியன் சொல்றதுனால நீங்க வேதத்தில் எப்படி சொல்லாதீங்க. திஸ் மை ஒப்பீனியன். என்ன தெரியுமா சொல்லிருப்பான்? ஓ, நீ நிறுத்தின சிலையை நாங்க வணங்குனா அப்ப எங்க ஆண்டவர் யார் யா வணங்குறது? அப்படி கேட்டிருப்பான் நான் நினைக்கிறேன். அப்ப எங்க ஆண்டவர்? யோ, இதை வணங்க சொல்றியா? அப்ப எங்க ஆண்டவர்? நீ வணங்கலன்னா அக்கினி சோலையில் போடப்படுவாய்ன்னு சொல்லியிருப்பாங்க. அவன் சொல்லிருப்பான், நீ அக்கினி ஜுவாலையில் போடுறது வரைக்கும் எங்க ஆண்டவரை வணங்குவோம். ஹல்லேலூயா. உள்ள போய் நாங்க சாகிறது வரைக்கும் எங்க ஆண்டவர் ஆராதிப்போம். ஹல்லேலூயா. இதுதான் ஐயா பயம் இல்லாதவனுடைய சுபாவம்.
உங்க சபையில ஆசீர்வாதம் வேணுமா? உங்க சபை மற்றவர்களுக்கு முன்பதாக எழும்பி நிற்கணுமா? அதுக்கு என்ன தெரியுமாயா தேவை? பயம் இல்லாதவன், சுவிசேஷத்தை குறித்து, தேவனை குறித்து, ஊழியங்களை குறித்து, தேவனுக்கு அடுத்த காரியங்களை குறித்து பயம் இல்லாத விசுவாசிகள் தேவை. அருமையானவர்களே, எப்ப பயம் வரும் தெரியுமா? தேவனை விட்டு நீ தூரமாய் போன பின்பு, அல்லது அபிஷேகத்தை இழந்த பின்பு, தேவனுடைய காரியத்துக்கு நீ அடுத்ததாய் நீ பயப்பட்டனா அபிஷேகத்தை இழந்துட்ட, தேவனுடைய தூரமா போயிட்டன்னு அர்த்தம். இப்போ நீ நினைத்துக்கொள், நீ பலம் உள்ளவனா பயப்படுகிறவனா? கிதியோன்ட்ட கேட்டாரு, பயப்படுறவனெல்லாம் தூர தூக்கியிருப்பா. நான் இன்றைக்கு சொல்லுகிறேன், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீ அபிஷேகத்தை பெற்ற தாவீதை போல் இருப்பாயனால் பயமில்லாமல் நீ தேவனுடைய காரியத்தில் ஈடுபட முடியும். இரண்டாவதாக சொன்ன பாயிண்ட் என்ன? பரீட்சையில் நிற்கிறவர்கள் உன் சேனையில் உண்டோ, அல்லது பரீட்சையில் ஜெயிக்கிறவர்கள் உன் சேனையில் உண்டோ? எடுத்து படிமா. 4 வசனம். கர்த்தர் கிதியோனை நோக்கி, ஜனங்கள் இன்னும் அதிகம், அவர்களை தண்ணீரண்டைக்கு இறங்கி போக பண்ணு, அங்கே அவர்களை பரீட்சித்து காட்டுவேன். போதும், பரீட்சித்து காட்டுவேன். நான் இந்த பயப்படாமல் இருக்கிறதுக்கெல்லாம் நிறைய காரியம் பேச முடியும். வேதத்தின் அடிப்படையில் தான் சொல்கிறேன். பராக்கிரமம் செய்கிற மனிதர்கள் பயப்பட்டான்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அருமையானவர்களே, சபையில் விசுவாசிகள் நீங்கள் பாவம் செய்யாமல் இருந்தால் பயப்பட மாட்டீங்க. இதான் ரகசியம். சுருக்கமாக சொல்லிடுறேன்னு, பயம் ஏன் ஒரு மனுஷனுக்கு வருது? உனக்குள்ள பாவம் கடந்துச்சுன்னா பயம் வருவியா? ஆமேன், ஹல்லேலூயா. எலியான ஒரு மனிதர் தான், பெரிய பராக்கிரமசாலி, பெரிய தேவ மனிதன். ராஜாவுக்கு முன்னாடி போய் நின்று பேசுகிறான். என் வார்த்தை நன்றி 3 வருஷம் மழையே பெய்யாதியா என்று கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான். அவன் சொல்கிற வார்த்தையை கவனிச்சா போதும். 2 ராஜாக்கள் 17 படிக்க வேண்டாம். 2 ராஜாக்கள் 17 அதிகாரம் 1 வசனத்தில் சொல்கிறது, என்னுடைய வார்த்தையை அன்றி 3 வருடங்கள் பனியும் மழையும் பெய்யாதென்று கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் சொல்லுகிறேன். சொல்லிட்டான். எவ்வளவு பெரிய பராக்கிரமசாலி! சொன்ன ஆளு சூரச்செடிகளை போய் படுத்துக்கிட்டான். இன்னைக்கு அப்படி சூரச்செடியில் படுக்கிற விசுவாசிகள் நிறைய பேர் உண்டு. வெளியிலே பேசுகிறவர்கள் அதேகம் நின்னா, கர்த்தரும் சொன்னபடி கேட்டாரு, பயப்படாம நின்னா. 3 வருஷம் மழை வரல. சொன்ன ஆளு ஒரு பொம்பளைக்கு, ஒரு ஸ்திரீக்கு, ஒரு எசபேலுக்கு பயந்து அவ கூட வரல, ஒரு ஆளைத்தான் அனுப்புனான். 17 அதிகாரம் 1-2 வசனத்தை படிக்கலாம் வேண்டாம். சொல்றா, ஒரு ஆளை அனுப்பி நாளைக்கு இந்நேரத்தில் உன்னை க்ளோஸ் பண்றவன்னு 24 hours டைம் கொடுத்துட்டா. அவன் என்ன கேட்டிருக்கணும்? எனக்கு டைம் கொடுக்கறதுக்கு நீ யாருடின்னு கேட்டிருக்கணும்ல. கேட்டிருக்கணுமா? கேட்டிருக்கப்படாதா? அவனுக்கு பயம். சூரச்செடிகளை போய் படுத்துட்டான். நான் தெரிந்து கொள்ளுங்கள், பராக்கிரமசாலி தான். ஆனா அவன் பயம் ஏன் தெரியுமா வந்துச்சு? அது வரைக்கும் தேவனுக்கு முன்பாக நிற்கிற நான், தேவனுக்கு முன்பாக நிற்கிற நான் என்று சொன்ன எலியா, என்றைக்கு தேவனுக்கு முன்னால நிக்கலையோ அன்னைக்கு பயம் வந்துருச்சு. பயம் ஒரு விசுவாசிக்குள்ள எப்ப தெரியுமா வரும்? தேவனோடு நிற்கிற அனுபவம். தேவனோடு நிற்கிற அனுபவம்னா காலையில் எந்திரிச்ச உடனேயோ நேரம் கிடைக்கிற போதோ தேவனோடு ஜெபிக்கிற அனுபவம் இருக்கு பாருங்க, அதுதான் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற அனுபவம். அந்த நிற்கிற அனுபவம் இருக்கிறது வரைக்கும் எலியா சவால் விட்டான். ராஜாவுக்கு முன்னாடி போய் சவால் விட்டான். என்றைக்கு தேவனுக்கு முன்பாக நிற்கிற அனுபவத்தை தொலைச்சிட்டானோ சூரச்செடியில் போய் படுத்துக்கிட்டான். அதனால கர்த்தருக்கு தெரியும், இந்த பயலுக்கு எதை கொடுத்தாலும் வரமாட்டான். இவனுக்கு சாப்பாடு கொடுக்காரு, சோத்தை கொடுக்காரு. சோறை சாப்பிட்டு போப்பான்றாரு. எந்திரிக்கிறான், சோறை சாப்பிட்றான், திரும்ப குப்பரை அடிச்சு படுத்துடுறான். அப்படிதான் வேதத்தில் இருக்கு. குப்பரை படுத்துடுறான். இந்த பயலுக்கு சாப்பாடு கொடுத்தாலும் சரி இருக்காதுன்னு சொல்லிட்டு சொல்றாரு. இவனுக்கு உண்மையிலேயே இவனை நான் பயப்படாதவனை மாற்றணும்னா அவர் சொல்றாரு, எலியாவே நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். அந்த பிரயாணம் பண்றதுக்கு முன்னாடி நீ கர்மலையிலே எனக்கு முன்பாக வந்து நில். வேதத்தில் அப்படிதான் இருக்கு. படிக்க சொன்ன நேரம் ஆயிடும். நெல். அதுக்கப்புறம் அவன் கண்மலையில வந்து நின்னான் பாருங்க, பயத்து எல்லாம் ஓடி போச்சு. ஹல்லேலூயா. பயமெல்லாம் ஓடி போச்சு. என்றைக்கு தேவனுக்கு முன்பாக நிற்கிற அனுபவம் எந்த விசுவாசிக்கு இல்லையோ, எந்த சபைக்கு இல்லையோ, எந்த ஊழியக்காரனுக்கு இல்லையோ, அவனுக்கு பயம் வரும். உண்மையா? என் சொந்த வாழ்க்கையின் அனுபவத்தில் சொல்றேன். தினமும் தேவனோடு நிற்கிற அனுபவம் உண்டா?
ஒரு 10 நிமிஷமாவது எந்திரிச்சு முழங்கால் படிட்டு, ஆண்டவரே இன்றைக்கு நாளை தொடங்குற தேவனோடு நிற்கிற அனுபவம். ஆனா இன்னைக்கு நமக்கு நிறைய தைரியம்லாம் இருக்கு. தைரியம் என்ன தைரியம் இருக்கு தெரியுமா? நமக்கு என்ன தைரியமா இருக்கு? நமக்கு ஜெபம் பண்ணாம ஆராதனை நடத்துறதுல தைரியம், வேதத்தை படிக்காம பைபிள படிக்காம பிரசங்கம் பண்றதுல தைரியம், பரிசுத்தமே இல்லாம சவால் விட்டு பேசுறதுல தைரியம் இன்னைக்கு இருக்கு. நான் நிறைய பேர் பார்க்கிறேன், வாழ்க்கையில பரிசுத்தமே இருக்காதியா, சவால் விடுவான், ஜெபம் பண்ணிருக்க மாட்டாங்க, ஆராதனை நல்லா நடத்துவாங்க. நான் ஒரு ஆலோசனையா சொல்லுகிறேன், நான் உங்களை தவறு சொல்லல, குறை சொல்லல. ஆராதனை நடத்துகிறவர்கள், பாடல் பாடுகிறவர்கள், பலிபீடத்தில் நிற்கிறவர்கள், அட்லீஸ்ட் உங்களுக்கு பல வேலையில் நிமித்தமா முடியாது, அட்லீஸ்ட் ஞாயிற்றுக்கிழமையாவது காலையில் எந்திரிச்சு கொஞ்சம் தேவ சமூகத்தில் இருங்க. ஆண்டவரே, நான் பலிபீடத்தில் நின்று நான் பாட தொடங்குறதுக்கு முன்னாட நீர் பாடுயா, இப்படி சொல்லணும்யா, இப்படி சொல்லணும். பலிபீடத்தில் நின்று பாடல் புஸ்தகத்தை நான் விரிக்கும் போது, ஆண்டவரே நீர் ஏன் கூட இருயா, நீர் ஏன் கூட இருயா, என் சத்தம் வெளியிடும் போது என் சத்தத்தோடு நீர் பாடணும்யா. ஜெபித்தது உண்டா? இதுதான் தேவனோடு நிற்கிற அனுபவம். வேதமே படிக்காம பிரசங்கம் பண்ற அனுபவம்லாம் உண்டு. அப்படி உள்ள ஆட்கள் உண்டு. உண்டா இல்லையா? நான் பொய்யாவை பேசுறேன், உண்டுயா. அருமையானவர்களே, இந்த தைரியம் தான் நமக்கு இருக்கு. ஆனா தேவனுக்கு அடுத்த தைரியம் நமக்கு இல்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, முதலாவது சொன்னேன், பயம் இல்லாமல் இருக்கிறவனை கொண்டுதான் சபையில் எழுப்புதல். இரண்டாவதாக சொன்னேன், பரீட்சையில் நிற்கிறவர்கள், பரீட்சையில் ஜெயிக்கிறவர்கள். பரீட்சை ரொம்ப முக்கியம் ஐயா. பரீட்சையில் இல்லைன்னா பாஸ் பண்ண முடியாது. நான் சொல்லுவேன், நான் சுருக்கமாக சொல்லி முடித்து விடுகிறேன். பரீட்சையில் நிற்கிறவர்கள், விசுவாசம் என்னும் பரீட்சையில் நின்று ஜெயித்தவர் ஆபிரகாம். மாமிச இச்சை என்ற பரீட்சையில் ஜெயித்தவர் யோசேப்பு. ஜெபம் என்ற பரீட்சையில் வெற்றி பெற்றவன் தானியேல். ஆராதனை, பக்தி, வைராக்கியம் இவைகளில் ஜெயித்தவன் சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ. நீ யார்? சபையே, ஓ நிலைமை என்னையா? பரீட்சையில் நிற்கிறீங்களா? நான் நிறைய காரியத்தை சொல்ல முடியும். ஒரு சில தியாகம் பண்ணாதான் பரீட்சையில் ஜெயிக்க முடியும். மேக்ஸில் 10th ஃபெயில் ஆயாச்சு. ஃபெயில் ஆன உடனே மார்க் ஷீட்டில் ஃபெயில் மார்க் தான் வரும். +1 போக முடியாது. திரும்ப என்ன பண்ணணும்? மார்ச்சில் போயிடுச்சுன்னா செப்டம்பர்லேயே அக்டோபரில் எழுதணும்ல. திரும்ப மேக்ஸ் கொஸ்டின் பேப்பர் தரப்படும். திரும்பவும் எக்ஸாம் எழுதணும். திரும்பவும் திருத்தப்படும். சபைக்குள்ள திருத்தப்படும். ஊழியக்காரன் திருத்துவான். நீ பாஸ் மார்க் எடுக்கணும். அப்பதான் +1 போக முடியும். இது உலக நியதி. ஆவிக்குரிய வாழ்க்கையில அதை காட்டிலும் அதிகம். அருமையானவனே, பரீட்சையில் நிற்கிறவர்கள். உன்னுடைய சேனையில கிதியோனே, கிதியோன், இந்த தேவன் எங்கன்னு கேட்கறியப்பா? உன் சேனையில முதல்ல பாரு, பரீட்சைக்கு எவன் நிற்பான் பாரு. பயமில்லாதவனை பார்த்து பிரிச்சுட்ட, ஓடிட்டான். அதுக்கப்புறம் பரீட்சையில் நிற்கிறவர்கள், பரீட்சையில் ஜெயிக்கிறவர்கள் யார் யாருன்னு பாருன்னாரு. பார்த்த உடனே அது படிமா கீழே, உன்னோட கூட வரலாம் என்று நான் யாரை குறிக்கிறேனோ அவன் உன்னோட கூட வரக்கடவன். உன்னோட கூட வரலாகாது என்று நான் யாரை குறிக்கிறேனோ அவன் உன்னோட வராதிருக்க கடவன் என்றான். அப்படியே அவன் ஜனங்களை தண்ணீர் அண்டைக்கு இறங்கி போக பண்ணினான். அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, தண்ணீரை ஒரு நாய் நக்கும் பிரகாரமாக அதை தன் நாவினாலே நக்குகிறவன் எவனோ அவனை தனியேயும், குடிக்கிறதற்கு முழங்கால் ஊன்றி குடிக்கிறவன் எவனோ அவனை தனியேயும் நிறுத்தி என்றார். போதும். என்னாச்சு? தண்ணிய நாய் நக்கிற மாதிரி நக்கிறவனை கைட்டு எடுத்து, நீங்கள் மற்ற காரியங்கள்லாம் பேசுனதுக்கு அப்புறம் நான் சொன்ன அதிகாரங்கள் படிச்சிங்கன்னா நான் பேசுனுடைய முழுமை உங்களுக்கு புரியும். கையில் தண்ணியை எடுத்து நக்கி குடிக்கிறவன். ஒரு சிலர் அப்படியே முங்கிடுவாங்க தண்ணியில். வேதம் சொல்லுது அப்படியே முங்கிட்டானா. ஒரு சிலர் பாவத்துக்குள்ள அப்படியே முங்கிடுவான். ஒரு சிலர் உலகத்துக்குள்ள அப்படியே முங்கிடுவான். ஒரு சிலர் பொருளாசையில் அப்படியே முங்கிடுவான். ஒரு சிலர் மாமிசைச்சல் அப்படியே முங்கிடுவான்.
முங்கினானா, முட்டாங்கல் போட்டு அப்படியே முண்டி முண்டி முங்கி குடிக்கிறான். ஆனா யார தெரியுமா நீ செலக்ட் பண்ணும்? கையினால் அள்ளி தங்கள் வாய் கெடுத்து சென்று அப்படிப்பட்டவன் பாரு. உலகத்துல முங்கிற ஆளு நிறைய உண்டு, மாமிச இச்சையில முங்கிறவன் நிறைய உண்டு, பொருளாசையில முங்கிறவன் நிறைய உண்டு. 2024 வந்துச்சு. இந்த 24வது வருஷத்துல நான் என் வீட்டுக்கு இதெல்லாம் பண்ணுவேன், என் பொண்டாட்டிக்கு இதெல்லாம் பண்ணுவேன், என் பிள்ளைகளுக்கு இதெல்லாம் பண்ணணும். அதெல்லாம் கொசுருப்பா. மத்தேயு 6:36-33 தெளிவா சொல்லுது. முதல்ல இதை தேடு, இந்த பிளான் பண்ண எல்லாம் வந்துடும். முங்கிறது தண்ணிக்குள்ள அப்படியே முழுகிறது. அவனெல்லாம் தூரடு, அவன் பரீட்சையில் நிற்காத ஆளு. தேவன் சொல்றாரு, கையிட்டு அள்ளி தன் நாவினால் நக்குகிறவன் பரீட்சையில் நிற்கிறவர்கள். பாவத்தில் முங்கிறது, அதெல்லாம் உதறி தள்ளணும். அது தேவை. இந்த உலகத்துல உன் பிள்ளைகள் நல்லா இருக்கணும் தேவை, படிப்பு தேவை, வீடு தேவை, உன் வசதிக்கு கார்கள் தேவை. அதெல்லாம் முங்கிறாதப்பா, அவசியம். அவர் கைட்டு எடுத்து தேவையானது மட்டும் பாரு. அதை பண்ணணும், இதை பண்ணணும், அதை பண்ணணும், மேல 3வது மாடிக்கு மேல 5வது மாடி கட்டணும். செத்து போவையா? உண்மை. அருமையான தேவனுடைய பிள்ளையே, 2024 நாட்கள் இன்னும் செல்லக்கூடிய நாட்கள் இல்லையா? ரொம்ப நாள்ல இருப்போம்னு நினைக்காதீங்க ஐயா. நம்ம இந்திய தேசத்தில் நடக்கிற காரியங்களை குறித்து நீங்கள் யோசிப்பீர்களே, ஆனால் கர்த்தர் பக்கத்தில் வந்துட்டார்னு அர்த்தம். கர்த்தருக்கு முன்னதாக பயம் இல்லாமல் உள்ளவன், பரீட்சையில் நிற்கிறவன், பரீட்சையில் ஜெயிக்கிறவன். நான் நிறைய காரியங்களை சொல்ல முடியும். ரூத்தை எடுத்துக்கோங்க. ரூத்துக்கு ஒண்ணுமே இல்லை. கிளவி விதவ, வீடு இல்லாதவ, வாசல் இல்லாதவ, அடுத்த நேரம் சாப்பாட்டுக்கு இல்லாதவ. அல்லேலூயா. அவளை பின்தொடர்ந்தால பயப்பட்டாளாவா? பயப்பட்டாளா? இல்லையா. அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு இல்ல, பயம் இல்லாமல் இருக்கிறவர்கள். ஆமென். வேதத்தில் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ரெவலேஷன்ல நரகத்துக்கு யாரெல்லாம் போவான்னா அதுல முதல்ல பயப்படுகிறவன்னு போட்டிருக்கும். எதுக்குன்னா உலகத்துக்கு பயப்படுறது. முழுசா நக்கி குடிச்சிட்டான் பாருங்க, உள்ளே விழுந்துடுறது. கிதியோன்ட்ட சொன்னாரு, தண்ணீரை கூட்டு போ. தண்ணி என்பது ஆசை, தண்ணீர் என்பது உலகம், தண்ணீர் என்பது இந்த உலகத்தின் இச்சை. அங்கே கூட்டு போப்பா. தேவையானது, உலகத்தில் வாழ்வதற்கு தேவையானது, அதான் உனக்கு தேவை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அநேகர் இதில் தெளிவில்லை. எனக்கு வீடு வேணும் அவசியம், ஆனா அதையே மேல நோக்கமா இருக்காங்க பாருங்க, அது தப்பு. 3வது பாயிண்ட் என்ன சொன்னேன்? பார்த்து பார்த்து. எடுத்து படி 17ஆம் வசனம். அவர்களை நோக்கி, நான் செய்வதை பார்த்து அப்படியே நீங்களும் செய்யுங்கள். இதோ நான் பாளையத்தின் முன்னணியில் வந்திருக்கும் போது நான் எப்படி செய்கிறேனோ அப்படியே நீங்களும் செய்ய வேண்டும். போதும். இது கிதியோன் அவனுடைய யுத்தத்திற்கு வந்திருக்கிறவங்கள கிதியோன் சொல்றான், பயப்படுறவன்லாம் துரத்தியாச்சு, தண்ணிகளை முங்கி குடிச்சவன்லாம் துரத்தியாச்சு. 3வது டெஸ்ட் சபையில் உண்டு. 3வது டெஸ்ட் நான் என்ன செய்யறேனோ அதை பார்க்குது. அப்படிதான் இருக்குது வேதத்தில். ஒன்றும் சொல்லலை. அப்படின்னா நான் நினைச்சேன் அந்த வசனத்தை படிக்கிறப்போ கர்த்தர் அவன்கிட்ட கூட சொல்லலை, இப்படி செய்யணும்லாம் சொல்லலை. யோசுவாட்ட சொன்னார, பானையை வச்சுக்கோங்க, உடைங்க, அந்த தீபத்தை காட்டுங்க, ஓடுவாங்கன்னு அப்படி கூட சொல்லலை. கர்த்தர் அந்தந்த நேரத்தில் தான் வெளிப்படுத்துறாரு. சொல்றாரு, நான் என்ன செய்ய, கிதியோன் சொல்றான், என்னை பார்த்து நான் என்ன செய்யறேனோ அப்படி. அருமையானவர்களே, நல்லா புரிஞ்சுக்கோங்க ஐயா. கிதியோன் எப்படி செய்யறானோ அப்படியே அவங்க செய்யணுமா? ஜெயம் வேணுமா? வெற்றி வேணுமா? எழுப்புதல் உன் சபையிலிருந்து வரணுமா? உன் சபை பிரகாசிக்கணுமா? கர்த்தர் என்ன சொல்றாரோ அதை பார்த்து கிதியோன் என்ன செய்கிறானோ அதை பார்த்து அவனுக்கு பின் செல்கிற சேனை செய்யணும். அவன் எப்படி செய்கிறானோ அப்படியே செய்யணும். சபையிலே, பலிபீடத்திலே உன்னை நடத்துகிறவன் என்ன பேசுறானோ அப்படியே செய்யணும். அவன் என்ன பண்றானோ அப்படியே பண்ணணும். இதான் வேதம்.
நான் இதுக்கெல்லாம் என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸை நிறைய சொல்ல முடியும். நான் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை நிறைய சொல்ல முடியும். பார்த்து பார்த்து, நான் சொல்வதை கேட்டு கேட்டு, நான் பிரசங்கிப்பதை கேட்டு கேட்டு, பலிபீடத்தில் வெளிப்படுத்தப்படுகிற சத்தியங்களை கேட்டு கேட்டு, பார்த்து பார்த்து அப்படியே செய்தல். வேதத்துல படிக்கலாம் 2 கொரிந்தியர் 2 கடைசி 17 சொல்லப்படுறது. பவுல் சொல்லுகிறான், அநேகரை போல நாங்கள் தேவ வசனத்தை கலப்பாய் போதிக்காமல் தேவ சன்னதியில் தேவன் விரும்புகிறபடி பிரசங்கிக்கிறோம். அதுதான் சத்தியம். அதை தான் பார்க்கணும். பார்த்து பார்த்து, கேட்டு கேட்டு, உன்னை நடத்திப்புக்காரன் பிரசங்கம் பண்ணுகிறானே பலிபீடத்திலிருந்து, அதை கேட்கணும், அதன்படி நடக்கணும். அப்பொழுது உனக்கு ஜெயம். புரிஞ்சதா? புரிஞ்சதா? அருமையான தேவனுடைய பிள்ளையே, உங்கள் சபையை இந்த 2024 கர்த்தர் எழுப்புதலுக்கு ஒரு காரணமாய் வைப்பார் என்று நான் நம்புகிறேன். சபை கூட்டம் பெரிய ஆள தேவையில்லையா? ஒரு சிறுபெண் போதும். நாகமானுடைய குஷ்டரோகத்தை தீர்த்தது நிறைய பேர் சொல்லுவாங்க எலிசான்னு. அதற்கு காரணம் யாரு? ஆமென். அவதான் நாச்சியாட்ட சொன்னா, என் ஆண்டவன் அங்க ஒருத்தர் இருக்காரு, அல்லேலூயா, அவதான் ரூட்டு. சிறுவன் மாற்ற வரணுமா? பராக்கிரம் வரணுமா? ஜெயம் வேண்டுமா? சபை எழும்பணுமா? மற்றவர்களுக்கு முன்னதாக கர்த்தரை உயர்த்தணுமா? சிறுவன் போதியா? பெரிய பராக்கிரமசாலிலாம் தேவையில்லை, யுத்த புருஷர்கள்லாம் தேவையில்லை. அருமையான தேவனுடைய பிள்ளையே, முதலாவது சொன்னேன், சேனையிலே பயம் இல்லாதவன், சபைக்குள்ளே பயம் இல்லாதவன். இரண்டாவது சொன்னேன், பரீட்சையில் நிற்கிறவர்கள் பரீட்சையில் ஜெயிக்கிறவங்க. பரீட்சையில் நிற்கிறவங்க மாத்திரம் இல்ல, பரீட்சையில் ஜெயிக்கணும். மூன்றாவது சொன்னேன், பார்த்து பார்த்து, சத்தியத்தை பார்த்து பார்த்து, தப்பான சத்தியத்துக்கு போயிடக்கூடாது. நான் நிறைய காரியங்களை உதாரணத்தை சொல்லுவேன். பார்த்து பார்த்து போதிக்கப்படுகிற வசனங்களை கேட்டு கேட்டு நீ இருக்கிற போது நீ யுத்தத்தில் ஜெயாலியாய் மாற முடியும். கடைசியாய் ஒரு காரியம் சொன்ன, அது என்னது? கிதியோனே, நீ ஜெயம் வேணும்னு கேட்கிறியப்பா, உன் சேனைக்குள்ளே பயப்படாதவன், உன் சேனைக்குள்ளே பரீட்சையில் நிற்கிறவன், உன் சேனைக்குள்ளே நான் சொல்வதை பார்த்து பார்த்து செய்கிறவன் அல்லது செயல்படுகிறவன் இருந்தா உன் சேனை ஜெயமா மாறும். கடைசியாய் ஒன்று சொன்னேன், உன் சேனைக்குள்ளே பரிபூரணமாய் அர்ப்பணிக்கிறவர்கள். எப்படியா? பரிபூரணமாய் அர்ப்பணிக்கிறவர்கள் உண்டோ? எடுத்தவங்க படிங்க, நியாயாதிபதிகள் 6:26 படிங்க. இந்த கற்பாறை உச்சியிலே பாங்கான ஒரு இடத்தில் உன் தேவனாகிய கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அந்த 2ஆம் காளையை கொண்டு வந்து அதை நீ வெட்டி போட்ட தோப்பினுடைய கட்டையை விறகுகளின் மேல் சர்வாங்க தகனமாக பலியிட கடவாய் என்றார். அப்பொழுது கிதியோன் தன் வேலையாட்களில் 10 பேரை சேர்த்து கர்த்தர் தனக்கு சொன்னபடியே செய்தான். அவன் தன் தகப்பன் குடும்பத்தாருக்கும் அந்த ஊர் மனுஷருக்கும் பயப்பட்டபடியினாலே அந்த பகலிலே செய்யாமல் இரவிலே செய்தான். நான்காவது ஒரு சொன்னேன், கிதியோனே, நீ மீதியானவர்களுக்கு முன்பதாக நீ வெற்றி சிறக்கணும்னா உன் சேனைக்குள்ள எப்படிப்பட்டவர் இருக்கணும் தெரியுமா? சபைக்குள்ள எப்படிப்பட்ட விசுவாசி இருக்கணும் தெரியுமா? பரிபூரணமாய் அர்ப்பணிக்கிற ஆளு. இது ரொம்ப முக்கியம் ஐயா. அநேக விசுவாசிகள் இதுல தோந்து போயிடுறீங்க. பரிபூரணமாய் அர்ப்பணிக்கிற விசுவாசிகள். கர்த்தர் தனக்கு சொன்னபடியே செய்தான். யாரு? கிதியோன். ஒரு ஆள் எடுத்தவங்க தெளிவா படிங்க, யோசுவாவின் புஸ்தகம் 11:15. கர்த்தர் தமது தாசனாகிய மோசேக்கு எப்படி கட்டளையிட்டிருந்தார், கர்த்தர் மோசேக்கு எப்படி கட்டளையிட்டிருந்தாரோ அப்படியே மோசே யோசுவாவுக்கும் கட்டளையிட்டிருந்தான். மோசேயும் யோசுவாவுக்கு கட்டளையிட்டிருந்தான். அப்படியே யோசுவா செய்தான். ஆமென். இதில் இருக்கிற வார்த்தைகளை நீங்க கூர்ந்து படிச்சீங்கன்னா அதுல உங்களுக்கு ரகசியம் புரியும். அப்படியே அப்படியே அப்படியே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பரிபூர்ணமாய் அர்ப்பணிக்கிற விசுவாசிகளை கொண்டுதான் கர்த்தர்
சபையை ஆசீர்வதிக்க முடியும். முடியாதுயா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்க சபையில் பரிபூரணமாய் அர்ப்பணிக்கிறவர்கள் அவசியம். நல்லா கவனிச்சுக்கோங்க. பணம், பதவி, பட்டங்கள், அந்தஸ்துகள், வசதி வாய்ப்புகள் இவையெல்லாம் சும்மா கூட வர்றதியா. நீ போகும்போது அரணக்குடியை கூட கட்டிட்டு போக முடியாது. அப்படி நினைச்சேன்னா இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஒரு காரியத்தை சொல்றேன். பரிபூரணமாய் அர்ப்பணிக்கிற விசுவாசி சபைக்குள்ள இருந்தா என்ன நடக்கும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒருவேளை இந்த பலிபீடத்திலே நின்று உன்னை நடத்துகிறவன் ஒரு சில காரியங்கள் சொன்னான்னா உன்னையால ஏற்றுக்கொள்ள முடியாது, அதை பின்பற்ற முடியாது. அதை பின்பற்றி பார். வேதம் அப்படித்தான் சொல்லுது. அப்படியே கர்த்தர் என்ன சொன்னாரோ அப்படியே கிதியோன் செய்தான். கர்த்தர் தன்னுடைய தாசனாகிய மோசே இடத்தில் எப்படி சொன்னாரோ அப்படியே மோசே யோசுவாவின் இடத்தில் சொன்னான். யோசுவா அதை எப்படி செஞ்சானா? அப்படியே செய்தான். இந்த அனுபவம் விசுவாசிகளுக்கு இருக்கணும். நான் ஒன்று சொல்லட்டா? உன்னை நடத்துகிறவன் இந்த சபைக்குள்ள தகப்பன். அந்த தகப்பன் நீங்க சபைக்குள்ள வந்தா எந்த விசுவாசி ஆனாலும் உயர்ந்திருக்கணும்னு தான் விரும்புவான். உண்மைதானே? உண்மையா இல்லையா? உன்னை நடத்துகிறவன் சபைக்குள்ள வந்து நீ உட்கார்ந்துட்டனா நீ உயர்ந்திருக்கணும்னு தான் விரும்புவான். பரிபூரணமாய் அர்ப்பணித்தாள். ஏன் அப்ளிகேஷன் போட வேண்டாம், வீட்டுக்கு வேலை வரும். ஏன் உன் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்க வேண்டாம், மாப்பிள்ளை உன் வீட்டுக்கு வருவான். ஏன் மகனுக்கு பொண்ணு பார்க்க வேண்டாம், பொண்ணு உன் வீட்டுக்கு வருவா. அல்லேலூயா. அருமையானவர்களே, பரிபூரணமாய் அர்ப்பணிக்கிற அனுபவம் நீ எழும்பி ஜெயாலியாய்த்தான் மாற்றுவார். கிதியோன் மீதியானியர்களை முறியடித்தது மாத்திரமல்ல, அவன் ஜெயித்தான். மீதியானியர்கள் ஒன்றுமில்லாமல் தரைமட்டமாக்கினான். அருமையான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் உங்கள் சபைக்கு சொல்லுகிறார், உங்கள் சபை எழுப்புதலின் சபையாய் மாறணுமா? அப்படியானால் சபை விசுவாசிகளிடத்திலே கிதியோன் இடத்தில் சொன்ன அதே காரியத்தை கர்த்தர் உங்கள் சபையில் விரும்புகிறார். சுவிசேஷத்திற்கு, ஊழியத்திற்கு, சத்தியத்திற்கு பயப்படாதவர்கள் சபையில் உண்டோ? இரண்டாவதாக, தேவ பரீட்சையில், பரிசுத்தத்திற்கு அடுத்த காரியத்தில் பரீட்சையில் நிற்கிறவர்கள், பரீட்சையில் ஜெயிக்கிறவர்கள் சபையில் உண்டோ? மூன்றாவதாக, பார்த்து வேதத்தில் உள்ள காரியங்களை படித்து பலிபீடத்தில் உன் நடத்திப்புக்காரன் சொல்லுகிற வார்த்தைகளை கேட்டு அப்படியே செய்கிறவர்கள் உன் சபைக்குள் உண்டோ? கடைசியாக, பரிபூரணமாய் அர்ப்பணிக்கிறவர்கள் சபையில் உண்டோ? அப்படியானால் உங்க சபைதான் அது எழுப்புதலின் சபையாய் மாறும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.